வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து கில்லி மாதிரி வேற லெவலில் ஒரு பக்கம் சிறப்பான சம்பவம் செஞ்சு விட்டாங்க. இதனால நம்ம ராஜேஸ்வரி இருக்கால, அவ வந்து ஒரு பக்கம் காலில் விழுந்து கதறா. ஒரு பக்கம் ஐயோ மல்லி என்னை மன்னிச்சிரு மல்லி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மல்லி, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறாங்க. இதை பார்த்து நமக்கே ஒரு பக்கம் என்னடா இது இந்த அளவுக்கு கதறாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்கு. இருந்தாலும் என்னங்க பண்றது, நடந்து போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் ஒரு பக்கம் பார்க்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம அவங்க கிட்ட நான் போய் மோதி நின்றா அது நியாயமாகுமா, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி இப்படி அப்படியே ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களே, அவங்க வந்து புதுசா தினசா ஒரு விஷயம் பண்றாங்க. இதனால எல்லாரும் ஒரு பக்கம் ரொம்பவே அட்ராக்ஷன் ஆயிடுறாங்க, ஆர்வம் ஆயிடுறாங்க. என்னடா இது இப்படியெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நின்று இருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கரெக்டா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இருந்தாலே ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு போயின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க தாத்தா கிட்ட டீலிங் பேசின்னு இருக்கா. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம வள்ளி சும்மா இருப்பாங்களா? உடனே இதை வீடியோவை எடுத்து நான் இப்போ எட்டுன்னு போயிட்டு இதை விஜய் கிட்ட காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே காலை பிடிச்சி கதறாங்க. ஒரு பக்கம் ஐயோ மல்லி என்ன மன்னிச்சிரு மல்லி, நான் இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து கதறாங்க. ஒரு பக்கம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பிதன்னு முழிச்சுன்னு இருக்காங்க. ஐயோ என்னடா கடவுளே, இது நமக்கு வந்து சோதனை, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் குழப்பமாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஏது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ள கருத்து இருக்கும். அந்த கருத்தை மறக்காமல் தெரிவிச்சுட்டு போங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜய் இருந்து காலில் நல்லா விழுட்டோம், அப்போ தான் இவளுக்கு புத்தி வரும். இவளெல்லாம் அக்கான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறதே எனக்கு அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. போயும் காசுக்காக என் பொண்ணை இந்த மாதிரி பண்ண நினச்சி நீ எல்லாம் மன்னிச்சு அதை சொல்லு பார்க்கலாம். எனக்கு யார் மேலே அதிக அளவுக்கு உயிராக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தே இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா அப்படின்னா என் மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கோவம் இருந்துக்கணும், என்னை பிடிக்காதனால தான் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் ரொம்பவே ஆக்ரோஷமாக ஆவேசமாக இருக்காரு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ, அவங்க இருந்துன்னு சரி மன்னிச்சு விட்டுருங்க, இதோட லாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் மன்னிச்சு விடணுமா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, மன்னிச்சு வர்றதுன்ற அகராதிலே இடம் இல்லை, பண்ணிக்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருக்காங்க, இவ்வளோ மன்னிச்சு வர விட்றாங்க, மன்னிப்பும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க மூஞ்சில் வச்ச மாதிரி. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு சொல்லிட்டு 2-3 நாளாக ரொம்பவே ஆர்வமாக காத்துனர்னா, அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஜா இருக்குல்ல, அதையும் நம்ம ரிவ்யூவாக போடலான்னு சொல்லிட்டு ஒரு கருத்து போயிட்டு இருக்கு நம்ம சேனலுக்குள்ள. சரி இது போடலாமா மாணவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் அதை வந்து நீங்கள் தெரிவித்தா எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோஜா சீரியல் அப்படியே சும்மா நிறைய டைட்டில் எல்லாம் வச்சு போடுறாங்க. அதை பார்க்கும்போது மாசாக இருக்கு. ஒரு பக்கம் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆமாங்க நிறைய டைட்டில் வச்சு போட்டுன்னு இருக்காங்க. அதே போல தான் நாமளும் ஒரு பக்கம் சிறந்த முறையில் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க தான் மறக்காமல் சொல்லிவிட்டு போங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகை, டாடா, see you, பை பாய்.